சில காலங்களுக்கு முன்னால திருநங்கைகள் அவங்களோட குடும்பத்தினராலையும் சமூகத்தினராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்க. ஆனா தற்போதைய காலகட்டங்கள்ல அவங்க எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு வராங்க. அந்த வரிசையில வந்தவங்க தான் பிரித்திகா யாஷினி. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி ஒரு திருநங்கை. கடந்த 2015ஆம் ஆண்டு முன்பு தமிழக காவல்துறையில் எஸ்ஐ பணிக்கான அறிவிப்பு வெளியானது. பிரித்திகா யாஷினி அந்த பணிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. எஸ்ஐ பணிக்காக விண்ணப்பித்த முதல் திருநங்கை இவங்க தான். ஆனா இவங்க திருநங்கை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான பிரித்திகா சென்னை உயர்நீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. பிரித்திகா யாஷினியோட மனுவை ஏற்று நீதிமன்றமும் பிரித்திகா யாஷினிய எழுத்து தேர்வுல அனுமதிக்குமாறு உத்தரவிட்டது. எழுத்து தேர்வுல தேர்ச்சி பெற்ற பிரித்திகா யாஷினி உடல் தகுதி தேர்வுல 1 நிமிட கால தாமதமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் பிரித்திகா யாஷினி நீதிமன்றத்தோட உதவியை நாடி இருக்காங்க. நீதிமன்றமும் மனிதாபிமான அடிப்படையில பிரித்திகா யாஷினிக்கு மறுபடியும் உடல் தகுதி தேர்வு நடத்துமாறு உத்தரவிட்டிருக்காங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு பிரித்திகா யாஷினி எஸ்ஐ பணியாளர் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தற்பொழுது அவங்க தர்மபுரி மாவட்டத்துல பணியாளரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. பிரித்திகா யாஷினியோட இந்த விடாமுயற்சி மற்ற திருநங்கைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ் DNA.